ஓம் குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூரிலிருந்து ஜாமக்கல் பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ ஈஸ்வரி ராஜ். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரசோதியாத். இந்த சனி பகவானின் காயத்ரி மந்திரத்தை சனிக்கிழமை தோறும் சொல்லி வர அந்த சனி பகவானின் அருள் கிடைக்கட்டும். அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை மற்றும் தமிழ்நாடு சேவா அறக்கட்டளையின் தலைவி திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். நமது குழுவில் பயணிக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நமது பட்டிமன்றத்தில் பேச இருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நமது பட்டிமன்றத்தின் தலைப்பு சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பலன்கள். இதில் நான் கன்னி ராசிக்கு சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பேச உள்ளேன். காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்ல நகைச்சுவை ஆற்றல் உடையவர்களாகவும் இருப்பார்கள். சிறந்த புத்தி கூர்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். கன்னி ராசியின் அதிபதி புதன் ஆட்சி மற்றும் உச்சம் மற்றும் மூல திரிகோண பலத்தை பெறுகிறார். இந்த கன்னிராசிக்காரர்கள் அனைவரிடம் அன்பாக பழகக்கூடியவர்கள் மற்றும் அனைவரிடத்தும் நல்ல வளைந்து நெளிந்து போகும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். அப்பேற்பட்ட இந்த கன்னிராசிக்கு 5 மற்றும் 6க்குரிய சனி பகவான் காலபுருஷனுக்கு 10 மற்றும் 11க்குரியவர். அவரவர் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப ஆராய்ந்து பலனை தரக்கூடிய நீதிமான் இந்த சனி பகவான். மகரம் மற்றும் கும்பம் ஆகிய 2 ராசிகளையும் தனது ஆட்சி வீடாக கொண்டவர். இதில் தன்னுடைய மூல திரிகோண வீடான கும்பத்தில் கடந்த ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் வக்ர பலனை பெற்றார். வருகிற 29ஆம் தேதி ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பலனை பெற உள்ளார். இந்த வக்ர நிவர்த்தி பெற உள்ள சனி பகவான் கன்னிராசிக்கு என்னென்ன பலனை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம். தன்னுடைய மூல திரிகோண வீடான கும்பத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கும் சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பிற்கு மற்றும் சுப நிகழ்ச்சிக்கு செலவுகளுக்காக கடன் வாங்கினவர்கள் தற்போது கடன்களை அடைப்பதற்குண்டான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் வரும். அதேபோல் வேலை உயர் பதவிக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தற்போது நீங்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட வேலை வாய்ப்பு ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். வீடு கட்ட அல்லது வாங்குவதற்காக வெகு நாட்களாக லோன் வங்கி கடனுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தற்போது விரைவில் கிடைத்து உங்கள் ஆசைகள் நிறைவேறும். வீடு கட்டும் அல்லது வாங்கும் யோகம் ஏற்படும். சனி பகவான் கும்பத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆயுள் பலம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம், லாட்டரி, இன்சூரன்ஸ் போன்றவற்றில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். உயிர் சொத்துக்கள் கிடைக்கும். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்ப்பதால் 2வது முதலீடு மூலம் வருமானம் அல்லது 2வது தொழில் செய்யும் வாய்ப்பு இதெல்லாமே கிடைக்கும். வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்காக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படும். தொழில் அடுத்தடுத்த கிளைகள் நிறுவுவதற்கான வாய்ப்புகள் வரும். முதலீடு மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையிடம் சேர்ந்து தொழில் தொடங்குவார்கள். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒற்றுமை மேம்படும். 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். ஆன்லைன் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் நல்ல புதிய வருமானங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெகு நாட்களாக திருமணத்துக்காண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆன்லைன் அதாவது திருமண தகவல் மையம் மூலம் திடீரென திருமண அமைப்புகள் கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதேபோல்
சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒற்றுமை ஏற்படும். எழுத்துத் துறையில் உள்ளவர்கள் நல்ல சாதனை புரிவார்கள். தொழில் செய்யும் இடமாற்றம் ஏற்படும். அதன் மூலம் நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய பரிமாணங்கள் மற்றும் விளம்பரங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். லீஸுக்கு அல்லது குத்தகைக்கு எடுத்து செய்யும் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பணவரவு கொடுக்கும் காலகட்டம் இந்த காலகட்டம். நல்ல தொழில் மூலம் லாபத்தை தரும் காலகட்டம் இந்த காலகட்டம். அதேபோல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிற 6 மாதங்களும் நல்ல சிறப்பான மாதங்களாகவே இருக்கும். குழந்தைகளுக்காக சுப நிகழ்வுகள் வீட்டில் நடக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி நல்லா சிந்தித்து யோசனை முடிவு எடுப்பீங்க. அதே போல் திருமணத்துக்காக வெகு நாட்களாக காத்து கொண்டவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியத்திற்கு ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி, அதாவது 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதால் விரயங்கள், அப்போ சுப விரயங்களான ஆஸ்பத்திரி, அதாவது குழந்தைக்காண்டி செலவு செய்கிறது மற்றும் திருமண செலவு, குழந்தைகள் படிப்பு செலவு, தொழில் தொடங்குவதற்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி செலவுகளை ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 2வது தொழில், 2வது முதலீடு மூலம் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். ஆன்லைன் வர்த்தகம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு விஷ்ணு பகவானை வழிபாடு செய்து வர உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். எனக்கு இதுவரை இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைவி அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகள். வணக்கம்.